السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. كل نفس ذائقة الموت وإنما توفون أجوركم يوم القيامة. قال نبينا صلى الله عليه وسلم: إن لكل نبي رفيق ورفيقي يعني في الجنة عثمان بن عفان رضي الله تعالى عنه. صدق الله العلي العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற நிறைந்த எல்லாமல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் நமது வார்த்தைகளை ஆரம்பம் செய்கின்றோம். சாந்தியும் சமாதானமும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபா தாபியீன்கள், குறிப்பாக நம்மவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, கடந்த 2 வாரங்களாக ஜாமிஉல் குர்ஆன் காமிலுல் ஹயாயி வல் ஈமானாக இருக்கிற ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாறை நாம் கேட்டு வருகிறோம். ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்தை எவ்வாறு ஏற்றார்கள், அதன் காரணமாக அவர்கள் பட்ட துன்பங்கள் என்ன, துயரங்கள் என்ன, இஸ்லாத்திற்காக வேண்டி அவர்கள் செய்த தியாகங்கள் என்ன என்பதையும், அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த அளவுக்கு பாசமும் நேசமும் வைத்திருந்தார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லுடைய பெயரை கேட்டால் எந்த அளவுக்கு மதிப்பளித்தார்கள், கண்ணியம் கொடுத்தார்கள் என்பதை கடந்த வாரம் நாம் பார்த்தோம். அடுத்து என்னவென்றால், உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் இருந்த பண்புகள் என்ன, நற்குணங்கள் என்ன என்பதை நாம் பார்ப்போம். பெரியவர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்திற்கு முன்பும் இஸ்லாத்திற்கு பிறகும் இந்த உலகத்தில் வாழ்ந்த மனிதர்களில் ஒரு சிறந்த மனிதராக, உயர்ந்த மனிதராக, ஒழுக்கமுள்ள மனிதராக வாழ்ந்திருக்கிறார்கள் என்று சஹாபாக்கள் சொல்வதை ஹதீஸில் நாம் பார்க்கிறோம். இஸ்லாத்திற்கு முன்பு கூட அவர்கள் மது அருந்தியது கிடையாது, எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்த்தது கிடையாது என்று சஹாபாக்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றி சொல்வார்கள். அந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இடத்தில் இருந்த பண்புகள் என்ன என்றால், அதில் ஒன்றாவது தக்வா, இறையச்சம் அவரிடத்தில் அதிகமாக இருந்தது. இறைவனை பற்றி உண்டான சிந்தனை, பயம், அச்சம், இந்த உலகத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை நமக்கு எவ்வாறு அமையுமோ என்று உலகத்தில் பயந்து அஞ்சி வாழ்ந்தார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். மௌத்தை நினைத்து அவர்கள் பயப்படவில்லை, மரணத்தை நினைத்து அவர்கள் பயப்படவில்லை. மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை நமக்கு எவ்வாறு இருக்குமோ, எவ்வாறு அமையுமோ என்று பயந்தார்கள். எந்த உஸ்மானை பார்த்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னார்களோ, சொர்க்கத்தில் எனக்கு ஒரு தோழர் வேண்டும், அந்த தோழர் உஸ்மான் என்று சொன்னார்கள். அது மட்டுமா, உலகத்தில் வாழும் போதே உஸ்மானு ஃபில் ஜன்னா, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொர்க்கவாசி என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களால் சுபச்செய்தி சொல்லப்பட்ட உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த உலகத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கை நமக்கு எப்படி இருக்குமோ, எவ்வாறு இருக்குமோ என்று பயந்தார்கள். மௌத்தை நினைத்து அவர்கள் பயப்படவில்லை. அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: குல்லு நஃப்ஸின் தாயிகத்துல் மௌத், உலகத்தில் பிறந்த எல்லா ஆத்மாவும் மரணத்தை தீரும், மௌத்தை சுவைக்கக்கூடியது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். இன்னொரு ஆயத்தில் ஐனமா தகூனு யுத்ரிகுமுல் மௌத்து வலவ் குன்தும் ஃபீ புரூஜ் முஷய்யதா, இரும்பு கோட்டைக்குள் நீங்கள் இருந்தாலும், எங்கே இருந்தாலும் மௌத்து உங்களை அடையும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அது மட்டுமா, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாள்
அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கையை பிடித்து கொண்டு செல்கிறார்கள். ஒரு மைதானம், அந்த மைதானத்தில் மனிதனின் மண்டை ஓடுகளும் மனிதனுடைய எலும்பு துண்டுகளும் மனிதன் உடுத்தி கிழிந்த ஆடைகளும் கிடப்பதை பார்த்து நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அபூ ஹுரைரா பார்த்தீரா, மனிதனின் மண்டை ஓடையை பாரும், இந்த மண்டை ஓட்டில்தான் மூளை இருந்தது, அந்த மூளையை வைத்துக் கொண்டு மனிதன் எவ்வாறெல்லாம் சிந்தித்திருப்பான், எதெல்லாம் நினைத்திருப்பான், மனிதனுடைய உடம்பில் உண்டான எலும்பு துண்டை பாரும், இந்த எலும்பு மனிதனுடைய உடம்பில் ஒரு பகுதியாக இருந்தது, இந்த எலும்பை வைத்துக் கொண்டு அவன் எவ்வாறு உலா வந்திருப்பான், அது மட்டுமா கிழிந்த ஆடையை பாரும், இந்த ஆடையை உடுத்துக் கொண்டு வீதிகளில் தெருக்களில் எவ்வாறெல்லாம் அவன் உலா வந்திருப்பான். ஆனால் இன்றைக்கு அந்த மனிதனின் மண்டை ஓடுகளும் எலும்பு துண்டுகளும் மனிதன் உடுத்தி கிழிந்த இந்த ஆடைகளும் கேள்பாரத்து கிடைக்கிறது அபூ ஹுரைரா என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னவுடன் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தேம்பி அழுதார்கள், கண்ணீர் விட்டார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். எப்படி உலகத்தில் பிறந்த மனிதனுக்கு பிறப்பு எப்படி நிச்சயமோ அதே போன்று இறப்பும் நிச்சயம். அந்த இறப்புக்கு பிறகு உண்டான வாழ்க்கை நமக்கு எப்படி அமையுமோ என்று அவர்கள் பயந்தார்கள், கவலைப்பட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நாம் ஹதீஸுக்கு தாள் பார்க்கிறோம். அந்த பயத்தின் காரணமாக, மௌத்துக்கு பிறகு உண்டான அந்த பயத்தின் காரணமாக, வாழ்க்கையை நினைத்து அவர்கள் கவலைப்பட்டது காரணமாக சொல்வார்கள், உலகத்தில் நான் பிறந்திருக்க கூடாது, உலகத்தில் அல்லாஹ் ஏன் என்னை படைத்தான், என்னை அல்லாஹ் படைக்காமல் இருந்திருக்க வேண்டுமே என்று உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள். அது மட்டுமா, அல்லாஹ் என்னை படைத்து விட்டான், மீண்டும் அல்லாஹ் மறுமை நாளில் என்னை எழுப்பாமல் இருக்க வேண்டுமே என்றும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள் என்ற ஹதீஸை பார்க்கிறோம். இந்த அளவுக்கு பயத்தோடு இருந்தார்கள், இரையச்சம் இருந்தது. மண்ணறையை நினைத்தாலே, மண்ணறையை கண்டாலே தாடி நனைகின்ற அளவுக்கு அவர்கள் தேம்பி அழுவார்கள் என்று சஹாபாக்கள் சொல்கிறார்கள். சஹாபாக்கள் கேட்டாங்க, உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்களே, நீங்கள் சொர்க்கத்தை பார்த்து சொர்க்கத்தை கேட்டாலும் நரகத்தை பற்றி ஹதீஸ் கேட்டாலும் தாங்கள் அழுவது இல்லை, ஆனால் கபரை கண்டால், மண்ணறையை கண்டால், அடக்கத்தலத்தை கண்டால் நீங்கள் தேம்பி அழுகின்றீர்களே, கண்ணீர் வடிக்கிறீர்களே, தாடியெல்லாம் நனைந்து விடுகிறது, என்ன காரணம் என்று கேட்டபோது உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டிருக்கிறேன், மனிதன் மரணித்துவிட்ட பிறகு மறுமை நாளில் முதல் வீடு மண்ணறை தான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அது மட்டுமா, உலகத்தில் வாழும்போது நல்ல மனிதனாக வாழ்ந்தால், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து அல்லாஹ் ஏவியதை, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்னதை யார் கடைபிடித்து வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அவர்களை மண்ணறையில் வைத்த பிறகு 2 மலக்குமார்கள் வருவார்கள். நல்ல மனிதனாக இருந்தால் கேட்கிற கேள்விக்கு பயமில்லாமல் பதில் சொல்வார்கள். கேட்கும் கேள்வி என்ன? மன் ரப்புக, உன் இறைவன் யாரு? வமன் நபியுக, உன் நபி யாரு? வமா தீனுக, உன் மார்க்கம் எது என்று கேட்பார்கள். இந்த கேள்விக்குண்டான பதிலை உலகத்தில் வாழும்போது பயிற்சி எடுத்தால்தான் அங்கே வரும், சும்மா வராது. இறைவன் யாரு கேட்பார்கள்? அல்லாஹ் என்று சொல்லலாம். நபி யார் என்று கேட்பார்கள்? முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று கூறிவிடலாம். உன்னுடைய மார்க்கம் எது என்று 3 கேள்வி கேட்பார்கள், இஸ்லாம் என்று சொல்லலாம். இந்த 3ம் இலகுவான கேள்வி, ஈஸியான கேள்வி என்று நாம் நினைக்கலாம். ஆனால் இந்த கேள்விக்குண்டான பதில் வர வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழும்போது நாம் பயிற்சி எடுக்க வேண்டும், இறைவனை பயந்து நடக்க வேண்டும். இறைவன் என்பவன் யாரு, அவனுடைய வல்லமை என்ன, சக்தி என்ன என்பதை நாம் புரிய வேண்டும். அது மட்டுமல்ல, நபிகள் சிறப்பு என்ன, வாழ்க்கை என்ன என்பதை நாம் தெரிந்திருக்க வேண்டும். மார்க்கம் என்ன என்பதை, இந்த 3 கேள்வியும் லேசான கேள்வியாக இருந்தாலும் இந்த 3 கேள்வி கொண்டான வாழ்க்கை உலகத்தில் நம்மிடத்தில் இருந்தால்தான் அந்த மண்ணறையில் கேட்கிற கேள்விக்கு பதில் வரும். அது மட்டுமல்ல, அப்படி நல்ல மனிதனாக இருந்தால் இந்த கேள்விக்கு அழகான முறையில் பதில் சொல்லுவார். அந்த மலக்கு சொல்வார்கள், நீங்கள் புது மாப்பிளை தூங்குவதே போன்று தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு சொர்க்கத்தின் காற்று அந்த மண்ணறையிலே வீசும், அடிக்கும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்வார்கள். அது மட்டுமா, உலகத்தில் வாழும்போது இறையச்சம் இல்லாமல், அல்லாஹ்வுடைய பயம் இல்லாமல், தக்வாம் இல்லாமல், தொழுகாமல் வைக்காமல் யார் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ இவர்களை மண்ணறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு அந்த மலக்குமார்கள் வருவார்கள், விகாரமான தோற்றத்தில் வருவார்கள். விகாரமான தோற்றத்தில் வந்து கேள்வி கேட்பார்கள். இந்த மனிதனால் பதில் சொல்ல முடியாது என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். எனவே
அந்த மன்னரை நினைத்து நான் கவலைப்படுகிறேன், மன்னரை வாழ்க்கையை நினைத்து நான் அஞ்சுகிறேன் என்று உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது நல்ல மனிதனாக வாழ்ந்தால் மன்னரை வாழ்க்கையும் நல்ல விதமாக இருக்கும். ஒரு மனிதன் உலகத்தில் வாழும் போது கெட்ட மனிதனாக வாழ்ந்தால் மன்னர வாழ்க்கையும் கெட்டதாக இருக்கும். அவனுக்கு மறுமை நாளில் முதல் வீடு கெட்ட வீடு என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருப்பதை நான் கேட்டிருக்கிறேன். எனவே அந்த மன்னரை நினைத்து நான் எப்படி அழுகாமல் இருக்க முடியும்? மன்னரை நினைத்து நான் எப்படி அழுகாமல் இருக்க முடியும்? அது மட்டுமா, மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதன் வெற்றி அடைந்து விட்டால் அதற்கு பிறகுண்டான வாழ்க்கை முழுக்க வெற்றிதான். மன்னரை வாழ்க்கையில் ஒரு மனிதன் தோல்வி அடைந்து விட்டால் அதற்கு பிறகு உண்டான எல்லாமே தோல்விதான் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். எனவே முதல் வீடாகிய மறுமை நாளின் முதல் வீடாகிய மன்னர வாழ்க்கையில் நான் வெற்றி பெற வேண்டுமே என்று நினைத்துதான் மன்னரை பற்றி கேட்டவுடன், மன்னரையை கண்டவுடன், அடக்கத்தலத்தை பார்த்தவுடன் நான் கண்ணீர் வடிக்கிறேன் தோழர்களை என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அவர்கள் அழ காரணம், கண்ணீர் வடிக்க காரணம், மௌத்துக்கு பிறகு உண்டான வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய வேண்டுமே என்ற ஒரு இறையச்சம் இருந்ததுதான் காரணம். அந்த இறையச்சத்தின் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு சொல்வார்கள், சில மனிதர்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு, சில மனிதர்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன ஆச்சரியம் என்றால் சொல்லுவாங்க, உலகத்தில் வாழும் மனிதர்களே, நல்ல துணி அணிய வேண்டும் என்று ஆசை கொண்ட மனிதர்களே சொல்கிறார்கள், நல்ல துணி அணிய வேண்டும் என்று ஆசை கொண்ட மனிதர்களே, நீங்கள் கஃன் துணியை எண்ணி பாருங்கள் சொல்கிறார்கள். இறையச்சத்தின் காரணமாக மக்களை பார்த்து பேசுகிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் நல்ல ஆடையை அணிய வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களே, நீங்கள் கஃன் துணியை நினைத்து பாருங்கள். நீங்கள் வாழும்போது உயர்தரமான ஆடையை அணிகின்றீர்கள், அணியுங்கள், பரவாயில்லை. ஆனால் மௌத்தா போன பிறகு ரொம்ப குறைந்த விலை இல்லையா? எங்க வாப்பா வசதி உள்ள ஆளு, பணக்காரரு, நிறைய சொத்தை சேர்த்து வைத்தார் எனக்கு, அதற்காக வேண்டி நான் உயர்தரமான விலை மதிப்புள்ள ஒரு ஆடையை வாங்கி நான் அணிய வேண்டும் என்று சொல்ல முடியுமா? கஃன் ஆடை எதுவோ அதைத்தான் அணிவோம் இல்லையா? ஒரு பட்டாடையோ உயர்தரமான ஆடையோ வாங்கி கஃன் ஆடையாக பயன்படுத்த மாட்டோம். மௌத்தா போன ஆளுக்கு உலகத்தில் வாழும்போது வசதி இருந்திருக்கலாம், சொத்து சுகம் இருந்திருக்கலாம், பெரிய பெரிய சொத்துக்கு அதிபதியாக இருந்திருக்கலாம், ஆனால் நல்ல உடையை உடுத்த வேண்டும் என்று நினைத்து உடுத்திருக்கலாம். ஆனால் மௌத்தா போன பிறகு உங்களுக்கு அணிவிக்கப்படும் ஆடை கஃன் ஆடை தான் என்ற அர்த்தத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நல்ல ஆடையை வாங்கி உடுத்த வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களே, நீங்க உடுத்துங்கள், பரவாயில்லை. ஆனால் கஃன் ஆடையை தான் நீங்கள் மௌத்தா போன பிறகு அணிவிக்கப்படும், இதை நிறுத்தி பாருங்கள் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமா, நல்ல உணவு உண்ண வேண்டும் என்று ஆசை கொண்டவர்களே, நீங்க நல்ல உணவை உண்ணுங்கள், தவறு கிடையாது. நீங்கள் நல்ல உணவை உண்ணுங்கள், தவறு கிடையாது. ஆனால் நீங்க மௌத்தா போன பிறகு புழுக்களும் பூச்சிகளும் தான் உங்களை உண்ணும். புழுக்களுக்கும் பூச்சிகளுக்கும் தான் நீங்கள் ஆகாரமாக ஆவீர்கள். இதை நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டாமா என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள். அது மட்டுமா, நல்ல வீடு கட்டி வீடு அழகுபடுத்த வேண்டும் என்று நினைப்பவர்களே, நல்ல வீட்டில் வாழ வேண்டும் என்று எண்ணம் கொண்டவர்களே, கபூர் வாழ்க்கையை நினைத்து பாருங்கள், மன்னரை வாழ்க்கை நினைத்து பாருங்கள். பல லட்சம் ரூபாயை செலவழித்து பெரிய பெரிய வீடு கட்டுகிறோம், அழகாக கட்டுகிறோம், மாடலாக கட்டுகிறோம். ஆனால் அந்த வீட்டில் நிரந்தரமாக இருக்க முடியுமா? அந்த வீட்டில் நிரந்தரமாக வாழ முடியுமா? அழகான வீடு கட்டியிருக்கோம், அழகான வீடு கட்டியிருக்கிறார் என் அடியார், அவரை உலகத்தில் நிரந்தரமாக வாழ வைப்போம் என்று அல்லாஹ் விடுவானா? என்னைக்கு ரிஸ்க் முடியுதோ அன்னைக்கு மலக்குல் மௌத் வந்து நிற்பாங்க. என்னைக்கு ரிஸ்க் முடியுதோ, என்னைக்கு தவணை முடிகிறதோ அன்னைக்கு மலக்குல் மௌத் வந்து நிற்பாங்க. இதா ஜாஅஜலுஹும் ஃபலா யஸ்தகிரூன ஸாஅத்தன் வலா யஸ்தஹதிமூன். தவணை வந்து விட்டால் ஒரு நொடி பிந்தும் செய்யாது, முந்தும் செய்யாது, சரியான நேரத்தில் வாங்கப்படும் உயிரை என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அப்ப என்னைக்கு ரிஸ்க் முடிகிறதோ, எப்போ தவணை வருகிறதோ அப்பொழுது மலக்குல் மௌத் வந்து நின்று ரூஹை கைப்பற்றுவார்கள் என்ற அர்த்தத்தில் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நல்ல வீட்டில் வாழ வேண்டும் என்ற ஆசை கொண்டவர்களே, நீங்க வாழுங்கள், தவறு கிடையாது. ஆனால் மௌத்தா போன பிறகு உங்களை வைக்கப்படும் நிலம் மன்னரை தான். 6 அடி சுவர் தான் இல்லையா? 6 அடி நீளம், 3 அடி அகலம். 6 அடி நீளம், 3 அடி அகலம். இதுதான் உங்களுடைய நிரந்தரமான வீடு, இங்குதான் வைக்கப்படும். உலகத்தில் வாழும் போது நல்ல வீட்டில் வாழ்ந்திருக்கலாம்,
மெத்தையில் படுத்திருக்கலாம், மெத்தையில் உருண்டிருக்கலாம், கைக்கு ஒரு தலையணை, கை காலுக்கு ஒரு தலையணை என்று சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். இப்படி எல்லாம் பஞ்சு மெத்தையில் தூங்கினாலும் நீங்கள் மூத்தா போன பிறகு மண்ணுக்குள் தான் வைக்கப்படுவீர்கள். அந்த மண்ணறையை நினைத்து பாருங்கள் என்று உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சஹாபாக்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள் என்பதை பார்க்கிறோம். இப்படி எல்லாம் சொல்ல காரணம் என்ன? அவருடைய பண்புகளில் முதல் பண்பு இறையச்சம் அதிகமாக இருந்தது. அல்லாஹ்வை பயந்தார்கள், மறுமையை பயந்தார்கள், நரகத்தை பயந்தார்கள், மண்ணறையை நினைத்தவர்கள் பயந்தார்கள். எனவேதான் இவ்வாறெல்லாம் மனிதர்களுக்கு உரை நிகழ்த்தினார்கள். அது மட்டுமா, சில மனிதர்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சொல்கிறார்கள். சில மனிதர்கள் செய்யக்கூடிய செயலை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்லிவிட்டு, ஒன்னாவது என்ன, இறப்பு உண்டு என்று நம்புகிறான் மனிதன். இல்லையா? இறப்பு உண்டு. உலகத்தில் பிறப்பு எப்படியோ அதே போன்று இறப்பு உண்டு. ஆனால் இறப்பு உண்டு என்று நம்புகிற மனிதன் அதை மறந்து சிரித்து உலகத்தில் வாழுகிறான். நடக்கா இல்லையா? மனிதன் பிறப்பு எப்படி நிச்சயமோ அதே போன்று இறப்பு நிச்சயம். உலகத்தில் பிறந்த எல்லாத்திற்கும் மௌத் இருக்கு, மரணம் இருக்கு. இதை எல்லாரும் நம்புகிறார்கள். ஆனால் மறந்து உலகத்தில் சிரித்து வாழ்கிறான் என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு நாள் பள்ளிவாசலுக்கு வராங்க. சஹாபாக்கள் எல்லாம் கூடி இருந்து சிரித்துக் கொண்டு சிரிக்கிறார்கள் சஹாபாக்கள். இதை பார்த்த நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மறுமையை நான் விளங்கியதை போன்று நீங்கள் விளங்கியிருந்தால், மறுமையை நான் அறிந்திருப்பதை போன்று நீங்கள் அறிந்திருந்தால், விளங்கியிருந்தால் இவ்வாறு சிரிக்க மாட்டீங்க. இந்த உலகத்தை நினைத்து நீங்கள் கவலைப்படுங்கள், உலகத்தை நினைத்து நீங்கள் அழுகுங்கள், மறுமையை நினைத்து நீங்கள் அழுகுங்கள், மறுமையை நினைத்து நீங்கள் கவலைப்படுங்கள். உலகம் என்பது நிரந்தரமான வாழ்க்கை அல்ல. யாருக்கு பயம் இருக்குமோ அவர்கள் கம்மியாக சிரிப்பார்கள், அதிகமாக அழுவார்கள் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொன்ன ஹதீஸை பார்க்கிறோம். இந்த ஹதீஸின் அடிப்படையில் தான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் இறப்பு உண்டு, மரணம் உண்டு, மௌத்து உண்டு. ஆனா நம்புகிறான். ஆனால் அந்த மௌத்தை மறந்து உலகத்தில் சிரித்து வாழுகிறான். இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று சொல்கிறார்கள். அடுத்தும் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகம் அழிந்து போகக்கூடியது இல்லையா? இது மனிதன் நம்பி இருக்கிறான். அல்லாஹ் சொல்லுவான், குல்லு மன் அலைஹா ஃபான், குல்லுமன் அலைஹா ஃபான் வ யபகா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். உலகத்தில் இருக்கும் எல்லா பொருளும் அழியக்கூடியது, அல்லாஹ் மட்டும் தான் அழியாதவன், நிரந்தரமானவன். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் ஏகன், நித்திய ஜீவன், என்றென்றும் நிரந்தரமாக இருப்பவன். அவனுக்கு மௌத்து, மரணம், நலிவு, சோர்வு, தூக்கம், துக்கம் என்பது அவனுக்கு கிடையாது. லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த். வானம் பூமி இவையுடைய ஆட்சியெல்லாம் அவனுக்கே சொந்தம். வலா நௌமுன் லஹு, அவனுக்கு தூக்கம் கிடையாது. வலா சினத்துன், அவனுக்கு சோர்வு என்பது கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அந்த அல்லாஹ் மட்டும் தான் அழிய மாட்டான். அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அனைத்தும் அழியக்கூடியது. ஆக மொத்தம் உலகத்தில் உள்ள அனைத்தும் அழியக்கூடியது. மனிதன் இதை நம்பியிருக்கிறான். உலகம் அழிந்து போகக்கூடியது என்று மனிதன் அறிந்திருக்கிறான். ஆனால் அந்த உலகத்தை விரும்புகிறான். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, உலகம் அழியக்கூடியது நம்புகிறான், ஆனால் அந்த உலகத்தை விரும்புகிறான். பார்க்கமா இல்லையா? அல்லாஹ் கூட சொல்கிறான், ஃபலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா. உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம், உலக வாழ்க்கை உங்களை ஏமாத்தி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஆனா இன்னைக்கு மறுமையை விட இந்த உலகத்தின் மோகம், ஆசை உள்ளத்தில் அதிகமாக கூடியிருக்கிறது. நாம் உலக வாழ்க்கை தேவை, உலக வாழ்க்கை தேவை. அதே நேரத்தில் மறுமைக்காக வேண்டி உலகத்தில் வாழ வேண்டும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அத்துன்யா மஸ்ரஅத்துல் ஆகிரா. இந்த உலகம் மறுமைக்காக வேண்டி விவசாயம் செய்யும் இடம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அது மட்டுமா, அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ் வல் தன்துர் நஃப்ஸும் மா கத்தமத் லிகதின் வத்தகுல்லாஹ் இன்னல்லாஹ கபீரும் பிமா தஅமலூன். ஈமான் கொண்ட மக்களே, அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். மறுமைக்காக வேண்டி எதை முற்படுத்தி வைத்திருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு ஆத்மாவும், ஒவ்வொரு மனிதனும் நினைத்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் தஆலா சொல்வதை பார்க்கிறோம். அப்ப உலக வாழ்க்கை தேவை, உலக வாழ்க்கை தேவை இல்லை என்று இஸ்லாம் சொல்லவில்லை. அதே நேரத்தில் உலகத்தில் வாழும்போது மறுமைக்காக வேண்டி வாழ வேண்டும். மறுமைக்காக வேண்டி இந்த உலகத்தில் வாழும்போது நன்மைகளை செய்து நாம் உருப்படுத்தி வைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்வதை பார்க்கிறோம். அந்த அர்த்தத்தில் தான்
உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகம் அழியக்கூடியது, மனிதன் நம்புகிறான், ஆனால் அந்த உலகத்தை ஆசை வைக்கிறான். இன்னைக்கு மறுமை ஆசை இருக்கா? யாருக்காது? சொர்க்கத்தை அடையணும், நரகத்துக்கு போகக்கூடாது, மறுமையில வெற்றி பெறணும் என்ற ஆசை இருக்கா? ஆசை இருந்தா எல்லாம் தொழுகைக்கு வருவாங்க இல்லையா? ஆசை இருந்தா எல்லாரும் தொழுகைக்கு வருவாங்க. தப்பு செய்தாலும் பாவமன்னிப்பு கேட்பாங்க. உலகத்தில் யார் தவறு செய்யவில்லை? உலகத்தில் பிறந்த அனைத்து மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் தான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குல்லு பனி ஆதம ஹத்தாவுன் வ கைருல் ஹத்தாயி அத்தவ்வாபூன். எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள். அந்த தவறை நினைத்து யார் திரிந்து வாழ்கிறார்களோ அவர்கள் சிறந்தவர்கள் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பதை ஹதீஸில் பார்க்கிறோம். எனவே உலகம் தேவை, ஆனால் உலகம் அழியக்கூடியது, மறுமை நிரந்தரமானது. அந்த ஆசை உள்ளத்தில் இல்லை, அழியக்கூடியதுதான் நமக்கு உள்ளத்தில் அதிகமாக இருக்கு. எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, உலகம் அழியக்கூடியது மனிதர்களே, உலகம் அழியக்கூடியது. அந்த உலகத்தை நினைத்து, அந்த உலகத்தை பார்த்து மனிதன் ஆசைப்படுகிறான். இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எப்ப அழியக்கூடியது நம்புகிறாய், உலகம் அழியக்கூடியது நம்புகிறாய், ஏன் ஆசைப்படுத? ஒண்ணு போகாது. ஒரு பொருள் இருக்கு, அதனால எந்த பயனும் கிடையாது, நம்ம ஆசைப்படுவோமா? ஒரு பொருள் இருக்கு, அதனால எந்த பயனும் கிடையாது, நம்ம ஆசைப்படுவோமா? ஆசைப்பட மாட்டோம். இது தேவையில்லை, இதனால நமக்கு என்ன பயன் நினைக்க இல்லையா? ஒரு பொருளை வாங்கும் போது வாங்க நினைத்தால் இதனால் நமக்கு என்ன பயன் இருக்கு, என்ன நன்மை இருக்கு என்று நினைத்து பார்த்து உரசி வாங்கணும் இல்லையா? அப்ப பயன் இருக்கா, நன்மை இருக்கா பார்க்கும். நன்மை இல்லை என்றால் வாங்கக்கூடிய பொருளா நமக்கு எந்த ஒரு பயனும் கிடையாது, எந்த நன்மையும் கிடையாது என்று இருக்குமையானால் அந்த பொருளை யாரும் விரும்ப மாட்டாங்க. அதே மாதிரிதான் உலகம் என்பது நமக்கு தேவை. அதே நேரத்தில் இந்த உலகத்தை நினைத்து நாம் மறுமையை மறந்துவிடக் கூடாது. உலகம் அழியக்கூடியது, அதனுடைய ஆசை உள்ளத்தில் வரக்கூடாது. மறுமையின் ஆசைதான் உள்ளத்தில் வரணும் என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வதை பார்க்கிறோம். மூன்றாவது சொல்வார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், தஹதீர், அல்லாஹ் கதரை மனிதன் அறிந்திருக்கிறார். அல்லாஹ் கதர், அல்லாஹ் விதித்ததுதான் நடக்கும் என்று மனிதன் நம்புகிறான். அல்லாஹ் இது நாடுகிறானோ அதுதான் நடக்கும் என்று மனிதன் நம்புகிறான். ஆனால் தன்னை விட்டு போன பொருளை நினைத்து கவலைப்படுகிறான், தன்னை விட்டு போன பொருளை நினைத்து வருத்தப்படுகிறான். இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தா ஆச்சரியமா எனக்கு இருக்கு. தக்தீரை நம்பி இருக்க, அல்லாஹ் கதரை நம்பி இருக்க, பிறகு ஒன்னை விட்டும் போன பொருளை நினைத்து ஏன் கவலைப்படுகிறாய்? இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொல்வார்கள். நான்காவது சொல்வார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், கணக்கு கொடுக்க வேண்டும் என்று அறிந்திருக்கிறான். உலகத்தில் நாம் சம்பாத்தியம் பண்ண வேண்டும், உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் நாம் உழைக்கிற காசு பணத்திற்கு மறுமையில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். நாம் உழைக்கிற காசு பணத்திற்கு மறுமை நாளில் அல்லாஹ்விடத்தில் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும். இது நம்புகிறோம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீ எவ்வாறு சம்பாதித்தாய், நீ எவ்வாறு செலவழித்தாய் என்ற கேள்விக்கு எந்த மனிதனும் பதில் சொல்லாமல் ஒரு எட்டு கூட எடுத்து வைக்க முடியாது. மறுமை நாள்ல அல்லாஹ் விசாரிப்பான் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மறுமை நாள்ல நீ எவ்வாறு சம்பாத்தியம் பண்ணினாய், நீ எவ்வாறு செலவழித்தாய் என்று அல்லாஹ் கேட்கும் கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது என்று நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். அப்ப கணக்கு கொடுக்க வேண்டும் என்று மனிதன் அறிந்திருக்கிறான். ஆயினும் இன்னும் பணத்தை சேர்க்கணும், இன்னும் காசு உண்டு பண்ணணும், ஆசை இருக்கா இல்லையா? அதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு மனிதனுக்கு, ஆதமுடைய மகனுக்கு ஒரு ஓடை முழுக்க தங்கத்தால் இருந்தாலும் இன்னொரு ஓடை வேண்டுமே தங்கத்தால் என்று ஆசைப்படுவானா? இன்னொரு ஓடை தங்கத்தால் வேண்டுமே என்று ஆசைப்படுவானா? இதுதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, நாம் உழைக்கிற காசு பணத்திற்கு மறுமையில அல்லாஹ் கேள்வி கேட்பான், விசாரணை கேட்பான், கணக்கு கேட்பான். இதை மனிதன் அறிந்திருக்கிறான். இருந்தாலும் இன்னும் சேர்க்கணும் ஆசை இருக்கா இல்லையா? இப்படிப்பட்ட மனிதனை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஐந்தாவது சொல்வார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், நரகம் உண்மை, இதை மனிதர்கள் நம்புகிறார்கள் இல்லையா? இந்த உலகத்திற்கு பிறகு மறுமையில சொர்க்கம் உண்டு, நரகம் உண்டு. அவ நரகம் உண்மை என்று மனிதன் நம்புகிறான். ஆனா பயம் இல்லாமல் பாவம் செய்கிறார்கள் சில மனிதர்கள். பயம் இல்லாமல் பாவம் செய்கின்றார்களே. நம்ம பாவம் செஞ்சா நரகத்தில் அல்லாஹ் போடுவான், வேதனை செய்வான், தீயில போட்டு பொசுக்குவான், இப்படி எல்லாம் அறிந்திருக்கிறான் மனிதன். ஆனால் அந்த நரகத்தின் பயம் இல்லாமல் பாவம் செய்கின்ற மனிதனை பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்றார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். அது மட்டுமா, சொர்க்கமும் உண்டு மனிதன் நம்புகிறான், சொர்க்கம் உண்டு என்று மனிதன் நம்புகிறான். ஆனால் உலகின் ஆசையில் ஈடுபடுகிறானே,
உலகின் ஆசையில் ஈடுபடுகிறானே, இந்த மனிதனை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்கிறார்கள். அடுத்து, ஷைத்தான் நமக்கு சரியான விரோதி, கடுமையான எதிரி என்று மனிதன் நம்புகிறான். ஆனால் ஷைத்தானுடைய வலையில் விழுகின்ற மனிதனை பார்த்தால், ஷைத்தானுடைய வலையில் விழுகின்ற மனிதனை பார்த்தால் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு என்று இப்படி 7 வகையான மனிதர்களை பார்த்தால் எனக்கு ஆச்சரியமா இருக்கு என்று சொல்கிறார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். இப்படி எல்லாம் சொல்ல காரணம் என்ன? அவருடைய பண்புகளில், நற்குணங்களில் இருந்த முதல் நற்குணம் இறையச்சம். இறையச்சத்தின் காரணமாகத்தான் மறுமையை நினைத்து பயந்தார்கள், நரகத்தை நினைத்து அஞ்சினார்கள், கபருடைய வாழ்க்கையை நினைத்து தேம்பி தேம்பி அழுதார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அடுத்த அவரிடத்தில் இருந்த பண்புகள் என்ன, குணம் என்னென்றால் அல் இஹ்சான், பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்கு வாரி வாரி வழங்கும் தன்மை இருந்துச்சு உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்கட்ட. அல்லாஹ் சொல்கிறான், வஹஸின் கமா ஹஸனல்லாஹு இலைக், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்ததை போன்று நீங்களும் பிற மக்களுக்கு உபகாரம் செய்யுங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வசனம், அல்லாஹ் உங்களுக்கு உபகாரம் செய்வதை போன்று நீங்களும் பிற மக்களுக்கு உபகாரம் செய்யுங்கள், உதவி செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தரல் முஃமினீன ஃபீ தராஹுமிஹிம் வ தவாதிஹிம் வ தஆதுஃபுஹும் கமஸல் ஜஸதி இதா இஷ்தகா உதுவன். ஒரு மூமின் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ஒரு மூமின் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? அவரிடத்தில் கருணையும் அன்பும் அதே போன்று இரக்கமும் இருப்பதை நீங்கள் எல்லாம் பார்ப்பீர்கள். எப்படி ஒரு மனிதனுடைய உடம்பில் ஒரு இடத்தில், ஒரு பகுதியில் ஒரு நோயோ ஒரு வலியோ ஏற்பட்டால் உடம்பு முழுக்க அதனால் கஷ்டப்படுகிறதோ, கையில வலி, கண் விழிக்கிறது, காலில் புண்ணு, தூங்க முடியல, கண் விழிக்கிறது, வாய ஆங்கு அப்படித்தானே, முள்ளு குத்துனா காலை தானே முள்ளு குத்துது, கால் இப்படி எடுக்க வேண்டியது அப்படிங்கோ, கண்ணை சிமிட்டுதோம், நடக்கா இல்லையா? அவ ஒரு மனிதனுக்கு உடம்பில் ஒரு நோவினை ஏற்பட்டால் எல்லா உறுப்பும் செயல்படுகிறது, எல்லா உறுப்பும் செயல்படுகிறது, அதற்காக வேண்டி விழித்திருக்கிறது, அதற்காக வேண்டி உதவி செய்கிறது. இதே போன்றுதான் உலகத்தில் வாழக்கூடிய ஒவ்வொரு மூமின்களும் அவர்களுக்கு இருக்க வேண்டிய பண்பு இரக்கம் இருக்க வேண்டும், அன்பு இருக்க வேண்டும், கருணை இருக்க வேண்டும் என்றார்கள் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள். அது மட்டுமா, மனிதர்களிடத்தில் இரக்கம் காட்டாதவர் அவர் இரக்கம் காட்டப்பட மாட்டார் என்றும் நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி அவர்கள் சொன்னார்கள். இந்த இரக்க குணம் இருந்துச்சு. பிறருக்கு உதவி செய்தல், பிறருக்கு உபகாரம் செய்தல், பிறருக்கு வாரி வாரி வழங்கும் தன்மை உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருந்ததில் நாம் பார்க்கிறோம். யாரெல்லாம் தேடியும் கொடுத்தார்கள், தம்மை தேடி வந்த ஆணுக்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் கொடுத்தார்கள், தம்மை தேடி வராமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கும் தேடி சென்று கொடுத்தாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். தன்னை தேடி வரக்கூடிய மக்களுக்கும் உதவி செஞ்சாங்க, தேடி வராமல் கஷ்டத்தில் வாழக்கூடிய மக்களையும் சந்தித்து உதவி செய்தார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நாம் பார்க்கிறோம். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சியின் போது, உஸ்மான் ரலியல்லாஹுடைய ஆட்சியின் போது நோய்வாய்ப்பட்டு மரண படுக்கையில் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான பெண் குழந்தைகள், அவங்களுக்கு அதிகமான பெண் குழந்தைகள். ஐயோ பாவம், ரொம்ப கஷ்டப்பட்ட ஆளு, அதிகமான பொம்பளை பிள்ளையும் இருக்கு, நம்ம ஏதாவது உதவி செய்யணும் என்ற எண்ணத்தில் வந்து மரண படுக்கையில் கிடக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சந்தித்து உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, கேட்டாங்க, இப்னு மஸ்ஊத் அவர்களே, அவங்களுடைய பேர் அப்துல்லா அவர்களே, உங்களுக்கு இப்ப என்ன தேவை கேட்காங்க, உங்களுக்கு இப்போ என்ன தேவை என்று கேட்கிறார்கள். அவ இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சொன்னாங்க, என் பாவங்களை குறித்து தான் நான் இப்பொழுது கவலைப்படுகிறேன், என் பாவங்களை நினைத்துத்தான் நான் இப்பொழுது முறையிடுகிறேன். இவங்க உதவி செய்யணும் என்ற நோக்கத்தில் வந்து கேட்க, மரணப்படுக்கையில் இருக்கிறார் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள், அதிகமான பொம்பளை பிள்ளைங்க, ஏதாவது உதவி செய்யணும் என்ற அர்த்தத்தில் வந்து கேட்டா, உங்களுக்கு என்ன தேவை என்று கேட்டா, என் பாவங்களை குறித்து நான் முறையிடுகிறேன் என்று சொல்கிறார்கள். உடல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள், இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். இப்பொழுது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, அப்துல்லா ரலியல்லாஹு அவர்கள், என் இறைவனின் அருள்தான் எனக்கு தேவை, என் இறைவனின் அருள்தான் எனக்கு தேவை என்று சொன்னார்கள். அப்பவும் விடல உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். அடுத்து கேட்காங்க, உங்களுக்கு முடியல, நோய்வாய்ப்பட்டு கிடைக்கீங்க, மருத்துவரை அழைத்து வரவா, மருத்துவரை அழைத்து வரவா என்று கேட்க, நோயை தந்தவனே ஒரு மருத்துவர், மருத்துவர் தான் என்னை நோயாளியாக ஆக்கியிருக்கிறான் அல்லாஹ்.
வேற எந்த மருத்துவர் எனக்கு தேவையில்லை என்று மறுத்து விட்டார்கள். அடுத்து பையன் நேரடியான விஷயத்துக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் மறைமுகமாக கேட்காங்க, உங்களுக்கு நோய்வாய்ப்பட்டு மரணப்படுக்கையில் இருக்கீங்க, அதிகமான பொம்பளை போல இருக்கு, என்ன தேவை என்று கேட்க, உமக்கு என்ன வேணும் என்று கேட்க, மருத்துவரை அழைத்து வரவா என்று கேட்க, அடுத்து கேட்காங்க, உங்களுக்கு ஏதேனும் நன்கொடை வேண்டுமா கேட்காங்க. உங்களுக்கு ஏதேனும் நன்கொடை வேண்டுமா என்று கேட்கும்போது, எனக்கு அது தேவையில்லை, நீங்க எனக்கு நன்கொடையாக தரக்கூடிய அந்த பொருளை நீங்களே செலவழித்துக் கொள்ளுங்கள், எனக்கு தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இவங்களுக்கு விட மனசு இல்லை. ஐயோ பாவம், அதிகமான பொம்பளை பிள்ளை, இப்படி மறைமுகமாக கேட்டால் ஒன்றும் ஒத்துக்கிற மாட்டேங்காங்க. சரி, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்களே, அதிகமான பொம்பளை பிள்ளை இருக்கு உங்களுக்கு, நீங்கள் மௌத்தா போன பிறகு அவங்களுக்கு ஏதாவது வேணும், அதனால அந்த பெண் குழந்தைகளுக்கு நான் உதவி செய்யவா, அந்த பெண் குழந்தைகளுக்கு நான் உதவி செய்யவா? அப்துல்லா ரலியல்லாஹு சொன்னாங்க, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வதை கேட்டு இருக்கிறேன், எந்த வீட்டில் அல்லது உங்களுடைய பெண் குழந்தைகளுக்கு இரவு நேரத்தில் சூரத்துல் வாக்கியாவை ஓதுவதை கற்றுக் கொடுங்கள், லம் துஸிபஹு ஃபாகத்தன் அபதா, எந்த ஒரு காலத்திலும் வறுமை கஷ்டம் என்பது ஏற்படாது என்று ரசூலுல்லாஹ் சொல்வதை நான் செவியுற்று இருக்கிறேன். அந்த சூரத்துல் வாக்கியாவை என்னுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் ஓதி வருகிறார்கள், உங்களுடைய உதவி என்னுடைய பெண் குழந்தைகளுக்கு தேவையில்லை என்று சொல்லி மறுத்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, என் கண்ணால பார்த்தனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அவர்கள் மரணித்து விட்ட பிறகு இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹுடைய பெண் குழந்தைகள் எல்லாம் அழகான இடத்தில் கல்யாணம் முடித்து கொடுக்கப்பட்டு நல்ல நிலையில் வாழ்ந்ததை என் கண்ணால் பார்த்தேன் என்று சொல்லுவார்கள். இங்கே விஷயம் என்னவென்றால், தம்மை தேடி வரக்கூடிய மக்களுக்கும் வாரி வாரி வழங்கினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். தம்மை தேடாமல் கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கும் தேடி சென்று உதவி செய்தார்கள். எனவேதான் மரணப்படுக்கையில் இருக்கும் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு சிந்தித்து, அதிகமான பொம்பளை பிள்ளை இருக்காங்க, ஏதாவது உதவி செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் தேடி சென்றார்கள் என்ற வரலாறை பார்க்கிறோம். அது மட்டுமா, 50,000 திர்ஹங்களை ஒரு சஹாபி தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுக்கு கொடுத்தாங்க. ஒரு நாள் தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு சிந்தித்து, தோழரே, நான் சிரியா நாட்டுக்கு வியாபாரம் செய்ய போகணும், நான் வியாபாரம் செய்ய வேண்டும், எனக்கு உதவி செய்யுங்க என்று கேட்க உடனே தூக்கி கொடுத்தாங்க. அப்போ 50,000 திர்ஹம், இவ்வளவு பெரிய காசு, 50,000 திர்ஹங்களை தூக்கி கொடுத்து இங்க வியாபாரம் செய்யுங்க என்று சொல்ல, அதை வாங்கி கொண்டு சிரியா நாட்டில் வியாபாரம் செய்துவிட்டு மீண்டும் மதீனாவுக்கு வந்த பிறகு தல்ஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அந்த 50,000 மீண்டும் கொடுக்க, என்ன காசு என்று கேட்டார்கள். நீங்க தந்த காசு கடனாக, நான் கடனாக தரவில்லை, அன்பளிப்பாகத்தான் நான் நினைத்து தந்தேன், எனக்கு தேவையில்லை என்று மறுத்து விட்டார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். இல்ல, நான் கடனாத்தான் வாங்கினேன், பரவாயில்லை, நீங்க வச்சுக்கோங்க சொன்னாங்க, எனக்கு தேவையில்லை என்று மறுத்தார்கள். அவ கடனா கொடுத்த காசை கூட எனக்கு தேவையில்லை, வாழ்க்கையில் இதை வைத்து முன்னேறுங்கள் என்று சொல்லி உதவி செய்தவர் தான் ஹதரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவங்ககிட்ட இருந்த பண்புகள், நிறைய பண்புகள். அது ஒன்றாவது இறையச்சம் இருந்தது, இரண்டாவது பிறருக்கு உதவி செய்யுதல் இருந்தது. எனவேதான் உஸ்மான் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பசித்தோருக்கு உணவளிக்க வேண்டும் எனக்கு ரொம்ப விருப்பமானது, பசித்தோருக்கு உணவளித்தல் எனக்கு ரொம்ப விருப்பமானது. அடுத்து சொல்றாங்க, ஆடை இல்லாத மக்களை பார்த்தால் ஆடை கொடுத்து உடுத்த வேண்டும் எனக்கு ரொம்ப ஆசை. உஸ்மான் ரலியல்லாஹு சொல்றாங்க, பசித்தோருக்கு உணவளித்தல் அது எனக்கு ஆசை, ஆடை இல்லாத மக்களை பார்த்தால் ஆடையை கொடுத்து உடுத்த வேண்டும் என்று எனக்கு ரொம்ப ஆசை. மூன்றாவது, திருக்குர்ஆனை ஓத வேண்டும், பிறருக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற 3 ஆசை, 3 விஷயங்களும் எனக்கு ரொம்ப விருப்பமானவை என்று சொன்னார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை நான் பார்க்கிறோம். இவரெல்லாம் உஸ்மான் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையில் பண்புகளில் ஒரு பண்பு இறையச்சம், இரண்டாவது பண்பு பிறருக்கு உதவி செய்தல். எனவேதான் அடுத்து பாருங்க, 4 விஷயத்தை போற்றினார்கள், 4 விஷயத்தை தூற்றினார்கள். 4 விஷயத்தை போற்றினார்கள், 4 விஷயத்தை தூற்றினார்கள். 1வது போற்றிய விஷயம் என்ன? 1வது போற்றிய 4 விஷயங்கள். தகுதியானவர்களோடு சேர்ந்து இருப்பது எனக்கு ஆசை, தகுதியானவர்களோடு சேர்ந்து இருப்பது எனக்கு ஆசை, அது பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் அவர்களை பின்பற்றுவதில் அவசியமாகும், அவர்களை பின்பற்றுதல் அவசியமாகும். இரண்டாவது,
குர்ஆனை ஓதுவது உயர்ந்த செயல்தான், குர்ஆனை ஓதுவது உயர்ந்த செயல்தான். ஆனால் அதில் சொல்லப்பட்டுள்ளது போல் நடப்பது கடமையாகும், ஃபர்லாகும் சொன்னார்கள். அதில் சொல்லப்பட்டுள்ளதை போன்று நடப்பது ஃபர்லாகும், கடமையாகும் என்று சொன்னார்கள். நோயாளியை விசாரிப்பது, நோயாளியை பார்ப்பது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் அந்த நோயாளி சொல்வதை கேட்க வேண்டும். அந்த நோயாளி எதை ஏவுகின்றாரோ அதை செய்து கொடுப்பது அவசியமாகும் என்று சொல்வார்கள். அடுத்து, பெரியோர்கள் அடங்கியிருக்கும் அடக்கஸ்தலத்தை சந்திப்பது அது பார்க்க வேண்டிய பயபக்தி உள்ள ஒரு விஷயம்தான். ஆனால் அந்த மௌத்திற்கு நாம் தயாரா, இது நினைத்து பார்ப்போமா? அடக்கஸ்தலத்தை சந்திப்பது அவசியமானது, பயபக்தி உள்ளது. ஆனால் அந்த மௌத்திற்கு ஆயத்தமாவது கடமையாகும் என்று சொல்வார்கள். இது அவர்கள் போற்றியது, அவர்கள் தூற்றியது. அவர்கள் வெறுத்த 4 விஷயம். ஒன்று, பின்பற்றப்படாத அறிவு. பின்பற்றப்படாத அறிவு. அந்த அறிவு தந்திருக்கான், சிந்திக்கணும் இல்லையா? எது நன்மை எது தீமை என்று சிந்திக்கணும். எது நன்மையோ அதை பின்பற்ற வேண்டும். அப்ப பின்பற்றப்படாத அறிவு, இதை வெறுத்தார்கள், தூற்றினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள். இரண்டாவது, செலவிடப்படாத செல்வம். செலவிடப்படாத செல்வம், இதுல ஒரு காசா? அல்லாஹ் கொடுத்த செல்வத்தை செலவழிக்க வேண்டும், இது நன்மை. ஆனால் செலவிடப்படாத செல்வத்தை தூற்றினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். மூன்றாவது, உலக ஆசையை முன்னிறுத்துதல். உலக ஆசையை முன்னிறுத்துதல், அதையும் தூற்றினார்கள். நான்காவது விஷயமாக, இது முக்கியமான ஒன்று, நறு செயல்களை இறுதி காலத்தில் செய்யாத நீண்ட ஆயுள். நல்ல காரியங்களை, நன்மைகளை இறுதி காலத்திலும் செய்யாத நீண்ட ஆயுள். அதில் ஒரு வயசா மூத்தா போறோம், உலகம் போங்கு கபரு வா வாங்கு இல்லையா? உலகம் போங்கு கபரு வா வாங்கு, மூத்து வா வாங்கு. இந்த நேரத்திலும் கூட நன்மையான காரியத்தை செய்யாம வாழ்தம, இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா? இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா என்று தூற்றினார்கள் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்பதை பார்க்கிறோம். இப்படியெல்லாம் அவர்கள் சொல்ல விஷயம் என்னவென்றால், அவரிடத்தில் இறையச்சம் இருந்தது, பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்புகள் இருந்தது. இன்னும் ஏராளமான பண்புகளை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பார்த்துவிட்டு, அந்த உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் எவ்வாறு கலீஃபாவாக அமீராக தேர்வு செய்யப்பட்டார்கள், அவர்கள் கலீஃபாவாக தலைவராக ஆன பிறகு எப்படி வாழ்ந்தார்கள், அவருடைய இறுதி வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதெல்லாம் பார்த்து, அவர்கள் வாழ்ந்ததை போன்று நாமும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்ய வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அளவுகிற பாசமும் நேசம் வைக்க வேண்டும். அவர்களுக்கு இருந்த இறையச்சத்தை போன்று நமக்கும் இறையச்சம் வர வேண்டும். அவர்கள் பிறருக்கு உதவி செய்ததை போன்று நாமும் உதவி செய்ய வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உயர்ந்த பாக்கியத்தை உங்களுக்கும் எனக்கும் எல்லா மக்களுக்கும் தருவானாக. நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக, ஊர் மக்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பானாக. உங்களுக்கும் எனக்கும் நம்ம குடும்பத்தாருக்கும் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா நோயற்ற வாழ்க்கை தருவானாக. எல்லா விதமான பராமுசிபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பானாக. இம்மையில் மறுமையில் அல்லாஹ் வெற்றியை தருவானாக. நம்முடைய குழந்தைகளை சாலிஹான குழந்தைகளாக, நல்ல குழந்தைகளாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக. மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தில் நபிமார்கள், நாதாக்கள், ஷஹூதாக்கள், வலிமார்களோடு இருக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தருவானாக. அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மினஸ் ஸமாஇ மத்ரன் நாஃபிஆ, யா அல்லாஹ் பயனுள்ள மழையை எங்கள் மீது பொழியச்செய்வாயாக. அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மினஸ் ஸமாஇ மத்ரன் முபாரகா, பரக்கத்தான மழையை இறைவாய் எங்கள் மீது பொழியச்செய்வாயாக. அல்லாஹும்ம அன்ஸில் அலைனா மினஸ் ஸமாஇ மத்ரன் கஸீரா, யா அல்லாஹ் அதிகமான மழையை எங்களுடைய ஊருக்கும் எல்லா ஊருக்கும் நிறைவான் வழங்குவாயாக. நாங்கள் கேட்கிற துஆக்களை ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ் நாங்கள் கேட்கிற துஆக்களை அங்கீகரித்துக் கொள்வாயாக. அல் மஸ்ஜிதுல் ஃபராஜ் ஜும்மா பள்ளிக்காக வேண்டி யாரெல்லாம் உதவி செய்தார்களோ, இன்னும் உதவி செய்ய இருக்கிறார்களோ, அவர்களுக்கும் நிறைவான நோயற்ற வாழ்க்கையை கொடுத்து, நீண்ட ஆயுளை கொடுத்து, எல்லாவிதமான பரக்கத்தையும் மாறி வழங்குவாயாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.